ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. நாங்களும் எங்களுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்ரீ சங்கர விலாஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம். இது பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். பக்கத்திலே இந்த மாதிரி பார்க் இருக்கிறது எவ்வளோ வசதியாக இருக்குது. மெனுவை கையோட வாங்கிட்டு நிம்மதியாக செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பசங்களை விளையாட விட்டுட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா பெரிய மேப்பில் நம்ம இந்தியா மேப்பில் வரைஞ்சி அதில் இத்தனை வகையான டீக்கள் இருக்குன்னு போட்டதே ஆச்சரியமாக இருந்தது. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இது புதுசாக ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கேட்ட முக்கால்வாசி ஐட்டம் இல்லை அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் மெனுவில் இருக்க ஐட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியல. நாங்கள் முக்கியமாக கேட்டு இல்லை அப்படின்றது ரவா தோசை தாங்க. அங்கே ஏகப்பட்ட தோசை போட்டிருந்தாங்க. அதான் அதில் ரவா ஐட்டம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டத்துக்கு வரேன். நான் கீ தோசை, பூரி மசால், சோலே பட்டூரா, வெஜ் தம் பிரியாணி, பன்னீர் 65, கோபி பெப்பர் ஃப்ரை, கீ காரம் தோசை, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், மெத்தி சம்மன், இதெல்லாம் படிக்கும் போது போது லிஸ்ட் பெருசாக போகுது அப்படின்ற டைலாக் தானே உங்களுக்கும் மனசில் வருது. எனக்கும் அதுதாங்க வந்துச்சு. ஸோ இதில் நல்லா இல்லாத டிஷ் நான் சொல்கிறேன். வெஜ் தம் பிரியாணி நல்லா இல்லை, பூரி மசால் சுமார், சோலே பட்டராவும் சுமார். மற்றபடி தோசை, சாம்பார், சட்னி, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்லாம் நல்லா தாங்க இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கோபி பெப்பர் ஃப்ரையும் மெத்தி சம்மன் தான். கூடவே நானும் கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. மிச்சத்தை பார்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.